அதா என்னடா டேஸ்ட் நல்லா இருக்கும் குடு. வீரம்மா எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன வீரா வந்ததுல இருந்து சைலண்டா இருக்க? இன்னும் கங்காவோட எஃபெக்ட் போலையா? டேடி ஏன்டா இப்ப அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்க? இதுக்கப்புறம் அந்த பேரை எப்பவுமே இந்த வீட்டை சொல்லக்கூடாது. எல்லாம் முடிஞ்சிச்சு, நிம்மதியா இருந்தா தேவையில்லாம அதெல்லாம் பேசி சும்மாதான். வள்ளி 3 நாளா கடைக்கு போல, அங்க போய் என்னன்னு பாக்குறேன். சரிண்ணா. வா வா போலாம். வா ரெடி ஆயிட்டு கிளம்பலாம். கார்த்தி நீ வா. என்ன இல்ல நம்மளும் ஒரு தொழில் பண்றோம், மறந்துட்டியா என்ன? நாமளும் கடைக்கெல்லாம் போகணும். ஏய் பயமா இருக்குடி. மறுபடியும் எது வந்துருச்சா? அப்பாடா. டேய் சொல்றத கேட்க மாட்டேன். ஆமா நான் இதை சாதிச்சிருவேன் அதை சாதிச்சிருவேன்னு பெருசா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தது மறந்து போச்சா? மரா நீ சொன்ன மாதிரியே பெருசா வளரணும்டா. வந்துரும். சீக்கிரமா தொழில பெருசாகி கடை கல்லால உன்னை உட்கார வைக்கிறதா என் லட்சியம். சும்மாண்ணா நான் இந்த பிருந்தா இருக்கால ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் பண்ற தெரியுமா? விஜய் மாதிரி அச்சு அசலா அப்படியே நடிச்சு காட்டுறானா? டேய் கார்த்தி. ஹலோ ராமச்சந்திரன் சார். சொல்லுங்க. உங்க மருமகன் சொல்லி யாரோ விஜயா அவங்க புல்டோசர் எடுத்துக்கிட்டு உங்க ஒய்ஃபோட சமாதிய இடிக்க போயிட்டு இருக்காங்க சார். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், ஏதோ லீகலா நோட்டீஸ் வச்சிருக்கதா சொல்றாங்க. என்னன்னு தெரியல. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேன்றாங்க சார். சீக்கிரம் வாங்க சார். உடனே கிளம்பு. என்னாச்சு? அந்த விஜய் உங்க அம்மா சமாதியை இடிக்க போறாளாம். என்னது? அடடே வாங்க வாங்க மாமா, சித்தி, மச்சான் எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? 10 to 11 தான் யமகண்டமா. அந்த நேரத்திலே இடிச்சு போடலான்னு பார்த்தா பாருங்க 10:45 ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. பரவாயில்ல, நல்ல வேலை எல்லாரும் வந்துட்டிய. ஏன்னா லேட்டா வந்திருந்தா பிளான தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிருக்கும்ல. ஏன்பா இடிக்க ஆரம்பி. சீக்கிரம் சமாதி அடிச்சு தர. நிறுத்துங்கடா. இவ்வளவு காட்டுக்குள்ளே வச்சு காலி பண்ணிருக்கணும்பா. மன்னிச்சு விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு காட்டுறா பாத்தீங்களா? ஏய் மாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற மாதிரி என் அண்ணி சமாதி மேலேயே கை வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? சார், இது சட்டப்படி குற்றம். எங்க இடத்துல இருக்கிற எங்க அத்தையோட சமாதிய இவ எப்படி இடிக்க முடியும்? இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இவள அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஐயோ அக்கா, எனக்கு பயமா வருதே. போலீஸ்காரரு என்னை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. என்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனா எங்க அம்மா வெளிய இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க போலீஸ்காரர். ஐயோ அக்கா, நான் ஒரு விஷயத்த கையில எடுக்கிறேன்னா அதுல எனக்கு சாதகமா ஒரு பாயிண்ட் கூட இல்லாம போயிரும். நான் என்ன முட்டாளா உங்க அத்தை சமாதியை ஈஸியா அடிச்சுட்டு போறதுக்கு? இல்ல நீங்க எல்லாரும் தான் என்னைய விட்டுருவீங்களா? என்ன மாமா, குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி வைக்கிறது இல்லையா? மாமா சைலண்ட் ஆயிட்டாரு. அப்போ மாமாக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க? ஓஹோ, உங்க யாருக்கும் என்னன்னே புரியலையா? வீராக்கா, விஷயம் என்னன்னா
அப்பா பேர்ல இருக்கிற சொத்து சட்டப்படி யாருக்கு போகும்? வாரிசு என் கையில தானே வரணும். நான் இவ என்ன சொல்லிட்டு இருக்கானா?